ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 19 அத்தியாயம் 5 நமது உண்மையான வாழ்க்கை. அதன் தொடர்ச்சி. இப்போது சூட்சும ஜட விஷயமான அகங்காரத்தை பற்றி அறியலாம். அகங்காரம் என்றால் என்ன? நான் ஒரு தூய ஆத்மா, ஆனால் என்னுடைய மனம் மற்றும் அறிவு தொடர்பின் காரணமாக ஜட விஷயத்தோடு தொடர்பு வைத்துள்ளேன். இத்தகைய விஷயங்களுடன் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இதுவே அகங்காரம். பொய் தன்னுணர்வு. நான் ஒரு தூய ஆத்மா, ஆனால் தவறாக என்னை அடையாளம் கண்டுகொள்கிறேன். உதாரணமாக, ஒரு நாட்டோடு நம்மை ஈடுபடுத்தி நான் ஒரு இந்தியன், அமெரிக்கன் என்று தவறாக எண்ணுகிறோம். இதற்குத்தான் அகங்காரம் என்று பெயர். தூய ஆத்மாவானது பௌதிக விஷயத்தோடு தொடர்பு கொள்வதே அகங்காரம். அகங்காரம் அறிவை விட சூட்சுமமானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய்த்தன்னுணர்வு என 8 பௌதிக ஆதார பொருட்கள் இருப்பதாக கிருஷ்ணர் கூறுகிறார். பொய்த்தன்னுணர்வு என்றால் தவறாக அடையாளம் காண்பதாகும். நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவன் என்று நினைக்கும் இத்தகைய தவறான அடையாளத்திலிருந்தே நமது அறியாமை வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஜடப்பொருள் மாற்றமடையும் போது ஆத்மா நிரந்தரமாக உள்ளது. மாயையான இத்தகைய தவறான எண்ணமே அகங்காரம், பொய்த்தன்னுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இதை விட்டு வெளியே வரும்போதுதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த நிலையே அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒரு பிரம்மன், அதாவது ஆத்மா. இதுவே விடுதலையின் ஆரம்பம். ஒருவன் உடல் நலம் சரியில்லாமல் துன்பப்படலாம், பிறகு குணமாகி பழைய நிலைக்கு திரும்பலாம். ஆனால் இதுவே சிகிச்சையாகாது. ஏனென்றால் கால மாறுபாட்டினாலோ அல்லது உணவு மாற்றத்தினாலோ மறுபடியும் உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதே போல நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த நாட்டை சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்று வெறுமனே பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் இது விடுதலையின் ஆரம்பம் மட்டுமே. மேற்கத்திய நாடுகளில் போதை பொருட்களை உட்கொள்ளும்படி சில விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. மக்கள் துன்பங்களை மறக்க போதை பொருட்களை நாடுகிறார்கள். ஆனால் எவ்வளவு நாட்கள் அவர்களால் மறக்க முடியும்? 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மட்டுமே துன்பங்களை மறக்கலாம். அறிவின் மூலம் நம்மை நாமே அறிந்து கொள்வதே உண்மையான நிலையாகும். நான் ஒரு ஆத்மா என்று வெறுமனே புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. ஆத்மாவிற்குரிய செயல்முறைகளில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் தோல்விதான் மிஞ்சும். வெறுமனே உயரத்தில் பறப்பது சந்திர மண்டலத்திற்கு செல்லும் பிரச்சனைக்கு தீர்வாகாது. இந்நாட்களில் முட்டாள்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்ல முயல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பூமியில் இருந்து 2,40,000 மைல்கள் தூரம் மேலே சென்று சந்திரனை தொட்டுவிட்டு திரும்புகிறார்கள். இதை பெருமையாக நினைக்கிறார்கள். இதற்கு கூட்டம், மாநாடு. ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பரந்த வானத்தில் 2,40,000 மைல்களில் என்ன உள்ளது? அவ்வளவு தூரம் சென்றாலும் நீங்கள் ஒரு வரம்பிற்கு உட்பட்டவர்கள்தான். ஆகையினால் இதை விட்டுவிடுங்கள். உயரே செல்ல விரும்பினால் நிரந்தரமான பாதுகாப்பை பெற வேண்டும். அங்கே ஓய்வு எடுக்க விரும்பினால் நீங்கள் கீழே விட மாட்டீர்கள். ஆகாய விமானம் உயரத்தில் பறக்கிறது, ஆனால் உடனேயே கீழே இறங்கி விடுகிறது. அகங்காரம் என்றால் தன்னை தவறாக புரிந்து கொள்வது மட்டும்தான். இதற்கு மேல் வேறு இல்லை என்று நினைப்பது முழுமையானதாகாது. மாயாவாதிகள் நான் இந்த உடல் அல்ல என்பதையே எதிர்மறையாக நினைக்கிறார்கள். இது நிலையானது அல்ல. நான் இந்த உடல் அல்ல என்று உணர்ந்தால் மட்டும் போதாது. ஆன்மீக உலகத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஆன்மீக உலகம் என்றால் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதாகும். நம்முடைய உண்மையான வாழ்க்கையை செயல் புரிய வைக்கும் ஆன்மீக உலகம் கிருஷ்ண உணர்வுதான். பொய் தன்னுணர்வு பற்றி ஏற்கனவே கூறிவிட்டேன். இது ஆத்மாவும் அல்ல, பௌதிக வஸ்துவும் அல்ல. ஆனால் ஆத்மாவானது பௌதிகத்துடன் தொடர்பு கொண்டு தன்னைத்தானே மறந்துவிடும் ஒரு இடமாகும். இது எவ்வாறு என்றால், பிரமை பிடித்த ஒரு மனிதன் மூளை குழம்பி தன்னைத்தானே மறந்து பைத்தியக்காரனாக ஆவது போன்றதாகும். படிப்படியாக அவன் மறந்து விடுகிறான். ஆகையால் இழப்பின் ஆரம்பமும் மறக்கும் விஷயமும் உள்ளது. இந்த ஆரம்ப விஷயமே அகங்காரம் அல்லது பொய் தன்னுணர்வு என்று அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பது பொய் தன்னுணர்விற்கு ஒரு முடிவு கட்டுவதோடு மட்டுமல்லாமல் இதற்கு அப்பாலும் செல்கிறது. அதாவது ஆத்மாவானது தனது நிரந்தர ஆனந்தம் மிக்க எல்லா செயல்களிலும் கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவது, சேவை செய்வது போன்ற விஷயம் வரை செல்கிறது. இதுவே உணர்வு வளர்ச்சியின் மிக உச்சநிலை. அதாவது கிருஷ்ண உணர்வு உணர்வின் உச்சநிலையாகும். பிறப்பு இறப்பு சுழற்சியில் தோன்றும் உயிர்வாளிகளின் இறுதி லட்சியம் கிருஷ்ண உணர்வே.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 6 ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.